வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் வன்னி மாவட்ட செயற்பாட்டாளர்களுடன் சந்திப்பொன்று நடைபெற்றுள்ளது. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் போராட்டத்தை திட்டமிட்டு ஒடுக்க முயற்சிக்கும் செயற்பாட்டை வன்மையாக கண்டிப்பதாக வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தின் நிர்வாகிகள் கூட்டாக அறிக்கை வெளியிட்டுள்ளனர். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான திகதி விரைவில் அறிவிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்ளும் பணிகள் நாளை முதல் ஆரம்பமாக உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மோசடிகளில் ஈடுபட்ட பரீட்சைகள் திணைக்களத்தை முழுமையாக மாற்றியமைக்குமாறு ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பொது தேர்தலில் போட்டியிட 37 சுயேட்சை குழுக்கள் கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் நாவாந்துறை பகுதியில் வீடொன்றில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தேர்தல் காலங்களில் வெளியிட்ட குற்றச்சாட்டுக்களை நிரூபித்து காட்டுமாறு நாமல் ராஜபக்ஷ சவால் விடுத்துள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்ரஸ் இஸ்ரேல் நாட்டுக்குள் நுழைய அந்நாடு தடை விதித்துள்ளது. தெற்கு லெபனானில் மேலும் 7 இஸ்ரேலிய படையினர் கொல்லப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் படைத்துறை தெரிவித்துள்ளது. தொடர்வென விரிவான செய்திகள். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் வன்னி மாவட்ட செயற்பாட்டாளர்களுடன் சந்திப்பொன்று நடைபெற்றுள்ளது. வன்னி மாவட்ட தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயற்பாட்டாளர்களுடனான சந்திப்பொன்று நேற்று வவுனியாவில் நடைபெற்றுள்ளது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் வவுனியா மாவட்ட அமைப்பாளர் எஸ் தவபாலன் தலைமையில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு உரை நிகழ்த்தியிருந்தனர். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் போராட்டத்தை திட்டமிட்டு ஒடுக்க முயற்சிக்கும் செயற்பாட்டை வன்மையாக கண்டிப்பதாக வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தின் நிர்வாகிகள் கூட்டாக அறிக்கை வெளியிட்டுள்ளனர். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் போராட்டத்தை திட்டமிட்டு ஒடுக்க முயற்சிக்கும் செயற்பாட்டை வன்மையாக கண்டிப்பதாக வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தின் நிர்வாகிகள் கூட்டாக கண்டன அறிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பாக வவுனியாவில் வைத்து இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர்கள் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளனர். மேலும் கருத்து தெரிவித்த அவர்கள், தாயகத்தின் 8 மாவட்டங்களிலும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளாகிய நாம் சர்வதேசத்திடம் நீதி கோரிய எமது போராட்டங்களை பல இன்னல்களையும் துன்பங்களையும் சுமந்த போராட்டமாக 15 ஆண்டுகளாக நடத்தி வருகிறோம். இங்கு மாறி மாறி ஆட்சிக்கு வரும் இலங்கை அரசிடம் பல வழிகளிலும் நீதி கேட்டு நிற்கின்றோம். நீதி கிடைக்காத நிலையில் சர்வதேச நீதியை தேடி 2018ஆம் ஆண்டில் இருந்து இன்று வரை ஜெனீவா மற்றும் ஏனைய நாடுகளுக்கு சென்று வருகின்றோம். தமிழர் தாயக மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கும் தலைமைகளுக்கும் ஸ்ரீலங்கா காவல்துறை விசாரணை, புலனாய்வுத்துறை விசாரணை என ஏராளமான மன உளைச்சல்கள், எண்ணிலடங்காத அச்சுறுத்தல்கள் அவற்றுக்கு மத்தியிலும் நாம் எப்போதும் எமக்கான நீதிக்கான போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என உறுதியெடுத்துக் கொள்கின்றோம். இந்நிலையில் சர்வதேச சிறுவர் நாளான அன்று வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட குழந்தைகளுக்கு சர்வதேச நீதி கோரி கவனஈர்ப்பு போராட்டத்தை மேற்கொண்டோம். வடக்கு கிழக்கில் 1000க்கும் மேற்பட்ட சிறுவர்கள், 39க்கும் மேற்பட்ட கைக்குழந்தைகள் படையினரிடம் சரணடைந்தனர். அந்த குழந்தைகளுக்கு என்ன நடந்தது என மீண்டும் மீண்டும் கேட்டு நிற்கின்றோம். இந்த குழந்தைகளை வலிந்து காணாமல் ஆக்கிய விடயத்தில் உலகளாவிய ரீதியில் ஸ்ரீலங்கா 1ஆம் இடத்தை பெற்று நிற்கிறது. அண்மையில் வவுனியா மாவட்டத்திலும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்க தலைவி ஜெனிட்டா தலைமையில் வவுனியா பழைய பேருந்து நிலையத்திற்கு முன்பாக கவனஈர்ப்பு போராட்டம் மேற்கொள்ளப்பட்டது. போராட்டம் நடந்து கொண்டிருந்த போது போராட்ட இடத்திற்கு வந்த ஒரு நபர் தான் அனுரவின் ஆள் எனவும் இங்கு போராட்டம் செய்ய வேண்டாம் எனவும் எச்சரித்தார். அதற்கு தாய்மார், இது ஜனநாயக போராட்டம், நாம் இதை ஏன் நிறுத்த வேண்டும் என்று கேட்டனர். அதற்கு அந்த நபர் மிக மிக மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி கத்தினார். மேலும் எமது போராட்டத்தை குழப்ப வரும் எவரும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நாம் உறவுகளை உயிருடன் ஒப்படைத்துவிட்டு அவர்களை தேடிக் கொண்டிருக்கின்றோம். இந்த போராட்டத்தில் எம்முடன் இருந்த 280க்கும் மேற்பட்ட உறவுகளை நாம் இழந்துவிட்டோம். இதற்கு யாரும் பதில் சொல்ல முன்வரவில்லை என்பதனையும் சுட்டிக்காட்டுகின்றோம். ஆகவே எமது போராட்டம் எமக்கு சர்வதேச நீதி கிட்டும் வரை தொடரும் என பிரகடனப்படுத்துகின்றோம் என்றனர். குறித்த ஊடக சந்திப்பில் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்க தலைவி எம் உதயச்சந்திரா, செயலாளர் டி செல்வராணி உட்பட ஏனைய மாவட்ட நிர்வாகிகளும் கலந்து கொண்டிருந்தனர். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான திகதி விரைவில் அறிவிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது.
உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான திகதி விரைவில் அறிவிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் AL ரத்நாயக்கவின் கையொப்பத்துடன் இது தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. குறித்த அறிவிப்பில் 2023 உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனுக்கள் தொடர்பாக 22/8/2024 அன்று உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை தேர்தல்கள் ஆணைக்குழு உரிய மரியாதையுடன் கவனத்தில் எடுத்துக்கொண்டுள்ளது. இதன்படி தேர்தல்கள் ஆணைக்குழு தனது பங்களிப்பை முழுமையாக புரிந்து கொண்டு மக்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்பதற்காக செயற்படுகின்றது. கடந்த ஆகஸ்ட் மாதம் 22ஆம் நாள் உயர் நீதிமன்றம் வழங்கிய உத்தரவுப்படி சட்டத்தால் பரிந்துரைக்கப்பட்ட தேர்தலை நடாத்துவதன் பங்கை கருத்தில் கொண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான திகதியை விரைவில் நிர்ணயம் செய்ய ஆணைக்குழு செயற்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை ஏற்றுக்கொள்ளும் பணிகள் நாளை முதல் ஆரம்பமாக உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. 2024ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்ளும் பணிகள் ஆரம்பமாக உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதன்படி எதிர்வரும் 11ஆம் நாள் நண்பகல் 12 மணி வரை வேட்புமனுக்களை சமர்ப்பிக்க முடியும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்காக இதுவரை 58 சுயேட்சை குழுக்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளன. அதன்படி மட்டக்களப்பு, யாழ்ப்பாணம், திகாமடுள்ள மற்றும் கொழும்பு ஆகிய மாவட்டங்களில் இருந்து அதிகளவிலான சுயேட்சை குழுக்கள் இவ்வாறு கட்டுப்பணத்தினை வைப்பிலிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நவம்பர் 14ஆம் நாள் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மோசடிகளில் ஈடுபட்ட பரீட்சைகள் திணைக்களத்தை முழுமையாக மாற்றியமைக்குமாறு ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பரீட்சை மோசடிகளில் 473 பேர் ஈடுபட்டுள்ளதால் பரீட்சைகள் திணைக்களத்தை முழுமையாக மாற்றியமைக்குமாறு இலங்கை ஆசிரியர் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் 2024ஆம் ஆண்டு பரீட்சைகள் சம்பந்தமான மோசடிகளில் ஈடுபட்ட 473 பேரின் பெயர்கள் பட்டியலிடப்பட்டுள்ளன. அத்தோடு மோசடியில் ஈடுபட்டவர்கள் எந்தவொரு பரீட்சைகளின் போதும் பணியாற்ற தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த பட்டியலில் பிரதேச பணிப்பாளர் நாயகம் மற்றும் மூத்த அதிகாரிகளின் பெயர்களும் அடங்குகின்றது. எனவே தற்போதைய சூழ்நிலையில் பரீட்சைகள் திணைக்களத்தை முழுமையாக மாற்றியமைக்க வேண்டியது அவசியம் எனவும் ஜோசப் ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார். பொது தேர்தலில் போட்டியிட 37 சுயேட்சை குழுக்கள் கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. எதிர்வரும் பொது தேர்தலுக்காக மொத்தம் 37 சுயேட்சை குழுக்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இந்த எண்ணிக்கையானது செப்டம்பர் 25ஆம் நாள் முதல் அக்டோபர் 1ஆம் நாள் வரையானது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி மட்டக்களப்பில் 7 குழுக்களும், யாழ்ப்பாணத்தில் 4 குழுக்களும், அம்பாறையில் 4 குழுக்களும் அதிகளவு கட்டுப்பணம் செலுத்தியுள்ள மாவட்டங்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை நாடாளுமன்றத்தை கலைப்பது தொடர்பான ஜனாதிபதியின் கையொப்பத்துடனான வர்த்தமானி செப்டம்பர் 25ஆம் நாள் வெளியானது. அதன்போது எதிர்வரும் நவம்பர் 14ஆம் நாள் பொது தேர்தல் நடைபெறும் எனவும் 21ஆம் நாள் நாடாளுமன்ற அமர்வு கூட்டப்பட உள்ளதாகவும் அறிவிப்பு வெளியாகியிருந்தது. மேலும் அக்டோபர் 4ஆம் நாள் முதல் 11ஆம் நாள் நண்பகல் வரை பொது தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் நாவாந்துறை பகுதியில் வீடொன்றில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் நாவாந்துறை பகுதியில் வீடொன்றில் ஏற்பட்ட தீயினால் வீட்டிலிருந்த பெறுமதியான பல பொருட்கள் தீக்கிரையாகியுள்ள சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. வீடு தீப்பற்றி எரிவதனை கண்ட அயலவர்கள் தீயினை அணைக்க முற்பட்டதுடன் மாநகர சபையின் தீயணைப்பு படையினருக்கும் அறிவித்திருந்தனர். இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு படையினர் தீயை அணைத்துள்ளனர். தீ விபத்துக்கான காரணம் கண்டறியப்படாத நிலையில் யாழ்ப்பாணம் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மற்றும் தடயவியல் காவல்துறையினர் ஆகியோர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தேர்தல் காலங்களில் வெளியிட்ட குற்றச்சாட்டுகளை நிரூபித்து காட்டுமாறு நாமல் ராஜபக்ஷ சவால் விடுத்துள்ளார். ராஜபக்ஷக்களின் கடந்த கால ஆட்சி காலத்தில் பல வெளிநாடுகளில் பில்லியன் கணக்கிலான டொலரை பதுக்கி வைத்ததாக ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தேர்தல்கள் காலங்களில் வெளியிட்ட குற்றச்சாட்டுகளை நிரூபித்து காட்டுமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ புதிய ஜனாதிபதிக்கு சவால் விடுத்துள்ளார். நடந்து முடிந்த 2024 ஜனாதிபதி தேர்தல் பிரசார கூட்டத்தில் அனுரகுமார வெளியிட்ட கருத்து ஒன்றை தமது எக்ஸ் தளத்தில் காணொலியாக பதிவேற்றி அவர் இந்த சவாலை விடுத்துள்ளார். தனது குடும்பம் நிதி மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக ஜனாதிபதி உள்ளிட்ட அவரது தரப்பினர் பல வருட காலமாக குற்றம் சுமத்தி வருவதாக நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். குறித்த குற்றச்சாட்டுக்களை நிரூபிக்கும் காலம் தற்போது நெருங்கியுள்ளதாக மொட்டு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இனி சர்வதேச செய்திகள்.
ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் இஸ்ரேல் நாட்டுக்குள் நுழைய அந்நாடு தடை விதித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்ரஸ் இஸ்ரேல் நாட்டிற்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது என அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் மீதான ஈரானின் தாக்குதலை உலக நாடுகள் கண்டித்தன. இதனை செய்யாமல் மௌனம் காக்கும் எவருக்கும் இஸ்ரேல் மண்ணில் கால் வைக்க தகுதி கிடையாது. ஹமாஸ், ஹிஸ்புல்லா, ஹவுதி மற்றும் தற்போது ஈரானின் பயங்கரவாதிகளை ஆதரிக்கும் நபர் இஸ்ரேல் வரலாற்றில் ஒரு கரையாக நினைவு கூறப்படுவார் எனவும் தெரிவித்தார். இஸ்ரேல் மீது ஈரான் 200க்கும் அதிகமான ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடாத்தியதை ஐநா பொதுச் செயலாளர் கண்டிக்காதமை இஸ்ரேலை கடும் கோபத்திற்கு ஆளாக்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தெற்கு லெபனானில் மேலும் 7 இஸ்ரேலிய படையினர் கொல்லப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் படைத்துறை தெரிவித்துள்ளது. தெற்கு லெபனானில் மேலும் 7 இஸ்ரேலிய படை வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் படைத்துறை தெரிவித்துள்ளது. இதன் மூலம் போர் தொடங்கிய அன்றே 8 இஸ்ரேலிய படை வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். 3 பேர் ஈகோஸ் பிரிவைச் சேர்ந்தவர்கள் என்று இஸ்ரேல் படைத்துறை தெரிவித்துள்ளது. அதே பிரிவைச் சேர்ந்தவர்கள் முதலாக இன்று கொல்லப்பட்டுள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்டது. மேலும் 7 வீரர்கள் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொத்தத்தில் 8 இஸ்ரேலிய வீரர்கள் போரில் கொல்லப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இன்று லெபனானில் கொல்லப்பட்ட 8 இஸ்ரேலிய வீரர்களின் குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவிக்கும் போது நாடு ஒன்றாக நிற்கும் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார். தனது எக்ஸ் தளத்தில் அவர் இட்ட பதிவில், ஈரானின் தீய அரசுக்கு எதிரான கடுமையான போரின் மத்தியில் நாங்கள் இருக்கிறோம். அது நம்மை அழிக்க முயல்கிறது. இது நடக்காது. ஏனென்றால் நாம் ஒன்றாகி நிற்போம். கடவுளின் உதவியால் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று அவர் தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.